ஹாய் கைஸ், ட்ராவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூப்பரான பல டாப்பிக்கில் தான் நான் உங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அதே போல் ஒரு அருமையான டாபிக் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ல பிராணிகள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடுகளில் வந்து நிறைய செல்ல பிராணிகள் வளர்ப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பறவைகள் அப்படின்னு சொன்னால் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஒரு சிலர் ஒரு சில பறவைகளை வீட்டில் வளர்ப்பாங்க. ஒரு சில பறவைகளை கூட்டில் அடைச்சி வளர்க்காம பல பொது இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் நம்ம அவதானிச்சிருப்போம். அதுலயும் வந்து புறா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஆசை. ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வீட்டை சுத்தி நிறைய புறாக்கள் இருக்கும். இப்ப நம்ம டவுனுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா படர்ந்து இருக்கும் நிறைய புறாக்கள். நிறைய பேர் அதுக்கு தீனி போடுவாங்க. காலை பொழுதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வீடுகளே நம்மளுடைய அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிறைய பறவைகள் வருது. அதனால சோறு போடுவாங்க, அரிசி போடுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தானிய வகைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுல தாங்க நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். புறா பத்தின ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை தான் நம்ம சொல்ல போறோம் இன்னைக்கு. அதாவது அண்மையில வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த ஆய்வுல வெளிவந்த ஒரு உண்மையான தகவல் என்னன்னு சொன்னா, புறாவுடைய எச்சம் வந்து நாட்கள் செல்ல செல்ல அது காய்ந்ததுக்கு பிறகு அதுல வர்ற பாக்டீரியாக்களும் அதுல வர்ற ஒரு விதமான மனமும் வந்து நம்மளுக்கு சுவாச ரீதியான பிரச்சனையையும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. எனவே வந்து நம்மளுடைய வீட்டுக்கு அண்மையில இருக்கிற பகுதிகளில் வந்து புறா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நிதானமா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுலயும் புறா அப்படின்களே 2 வகை இருக்கு. ஒரு சிலர் நினைப்பாங்க சமாதான புறாவா இல்லாட்டி மணிப்புறாவா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எந்த புறானால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி. மணிப்புறானால தாங்க இந்த பிரச்சனை வருது. எனவே நம்மளுடைய வீடு பகுதியில வந்து அதிகமா மணிப்புறாக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, புறாக்கள் வரவிடாம இருக்கிறதுக்காக வந்து ஒரு தாவரம் இருக்குதா, அந்த தாவரம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தாவரத்த வந்து உங்களுடைய வீடு பகுதிகள்ல வந்து நீங்க நட்டு வைத்து விடுங்க. அந்த தாவரம் இருந்துச்சு சொன்னா, புறா வந்து வீட்டு பக்கங்களுக்கு வராதாம். இந்த புறாவுடைய எச்சத்தினால வந்து ஏற்படுற அந்த பாக்டீரியா, அதே போல இந்த பாக்டீரியா மூலம் வந்து ஏற்படுற நோய் வந்து சிறுவர்களை வந்து அதிகமா தாக்குறதாக வந்து கூறப்பட்டிருக்குது. எனவே நாம் வந்து அவதானமா இருக்கணும். நம்மளுக்கு வந்து செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பறவைகள்னா நம்ம அதிகமா நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம புறாக்களுக்கு தீனி கூட டெய்லி போட்டிருப்போம். ஆனா இந்த புறாக்கள்னால இவ்வாறு சுவாச ரீதியான பிரச்சனை, நுரையீரல் தொடர்பான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா நாம வந்து அவதானமா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. எனவே எங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புறாக்கள் வந்து நம்மளுடைய வீட்டு பகுதிக்கு வராம இருக்க என்ன தாவரம் நடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தாவரத்தை கண்டிப்பா உங்க வீட்டு பகுதிக்கு வந்து புறா வருமா இருந்தா அந்த தாவரத்தை நட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுவாச ரீதியான, நுரையீரல் ரீதியான நோயிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்றதோட உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஓகே, இதே போல ஒரு சூப்பரான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். பை பாய்.